கேரளா மாநிலம் கோழிக்கோடு, மலப்புரம், திருச்சூர் மாவட்டங்களில் வெஸ்ட் நைல் வைரஸ் எனப்படும் உயிர்கொல்லி காய்ச்சல் பரவி வருகிறது. இதுகுறித்து கேரளாவை சேர்ந்த சுகாதாரத்துறை அமைச்சர் வீனா ஜார்ஜ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் வெஸ்ட் நைல் காய்ச்சலால் மக்கள் கவலைப்பட வேண்டாம் என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அமைச்சர் வீனா ஜார்ஜின் நம்பிக்கை நிலைகுலைய வைக்கும் விதமாக வைரஸ் காய்ச்சலால் ஒருவர் உயிரிழந்திருப்பது கேரளாவை அதிர வைத்துள்ளது. இதுவரை 11 பேர் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்ட நிலையில் திருச்சூரை சேர்ந்த 79 வயது நோயாளி ஒருவர் உயிரிழந்தார். புதுவகை வைரஸ் காய்ச்சலால் ஒருவர் உயிரிழந்த இந்த சம்பவத்தால் கேரளா மாநிலம் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலும் மக்கள் மத்தியில் பதற்றம் நிலவி வருகிறது. அதே நேரம் இந்த வெஸ்ட் நைல் காய்ச்சல் என்பது என்ன, இந்த வைரஸ் தாக்கியதை கண்டறிவது எப்படி என்றும் வைரஸ் தாக்கிய பிறகு என்னென்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. கடந்த 1937ஆம் ஆண்டு உகாண்டா நாட்டில்தான் இந்த வெஸ்ட் நைல் வைரஸ் முதன்முறையாக கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து 2011ஆம் ஆண்டு கேரளா மாநிலம் ஆலப்புழாவில்தான் இந்த வைரஸ் காய்ச்சல் பரவியதாக அறியப்பட்டது. இதனையடுத்து 2019ஆம் ஆண்டு இந்த வைரஸ் காய்ச்சல் பரவிய நிலையில் மலப்புரத்தை சேர்ந்த 6 வயது சிறுவன் பலியானான். இதேபோல 2022ஆம் ஆண்டில் வெஸ்ட் நைல் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட திருச்சூரை சேர்ந்த 47 வயது நபர் பலியானார். இந்த நிலையில் இந்த வருடமும் அதே திருச்சூர் மாவட்டத்தை சேர்ந்த 79 வயது முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வெஸ்ட் நைல் வைரஸ் காய்ச்சல் கியூலாக்ஸ் வகை கொசுக்களால் பரவுவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். வழக்கமான காய்ச்சல் அறிகுறிதான் ஏற்படும் என்றாலும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் காய்ச்சலால் உயிரிழக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் தாக்கியவர்களுக்கு காய்ச்சல், தலைவலி, வலிப்பு, மயக்கம், கை கால்கள் தளர்ந்து போதல் உள்ளிட்டவை ஏற்படலாம் என கூறப்படுகிறது. இந்த நோயானது ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவாது என கூறப்பட்டாலும் கால்நடை பறவைகளை கடித்த கொசுக்கள் மனிதரை கடித்தால் அவர்களுக்கு வெஸ்ட் நைல் காய்ச்சல் பரவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே வழக்கமான செயல்முறைகளைப் போல கொசுக்கள் உற்பத்தியாகும் இடங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என பொதுமக்களுக்கு மருத்துவர்கள் அறிவுறுத்தி உள்ளனர்.